பூச்சி மருந்து டப்பா கொடு, வயலுக்கு பூச்சி வந்துருச்சு அப்படின்னு தான். பூச்சி மருந்துக்கு பேர் சொல்லி வாங்குற பழக்கம் எல்லாம் விவசாயிட்ட கிடையாது. இன்னும் எந்த பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கணும்ங்கிறதெல்லாம் விவசாயிக்கு தெரியாது. ஆனா பூச்சி மருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பூச்சி மருந்த 2 சொட்டு நீங்க குடிச்சீங்கன்னா நீங்க அவுட், 2 சொட்டு ஆடு மாடு குடிக்கிற கழனி தண்ணியில விழுந்தா ஆடு மாடு அவுட். அது மாதிரி எந்த பயிர்கள் அப்படின்னாலும் அந்த பயிர்களை தாக்குற கெடுதல் செய்யற பூச்சி, அந்த கெடுதல் செய்யற பூச்சியை தாக்குற நல்லது செய்யற நான் வெஜிடேரியன் பூச்சி, ரெண்டும் கலந்த கலவை. உலகத்துல வேற எவனும் இந்த பேர் வைக்கல. அந்த பூச்சி நம்மால் மட்டும்தான் அந்த பேர் வச்சிருக்கான். பூச்சி கேட்டகரியில வராது. ஆனா பூச்சியை சாப்பிடுறதுல மெயின் பங்கு வகிக்கிறது. பன்ருட்டி பலா திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கோட்டேரி சிவகுமாருக்கும் அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கும் மக்களுக்கும் எனது இனிய மதிய வணக்கம். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு பலாப்பழத்துல இயற்கை பூச்சி மேலாண்மை. பூச்சி அப்படின்னாலே விவசாயி மக்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம். பூச்சியை பார்த்தாலே போட்டு தள்ளணும். பூச்சிக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு விவசாயி முடிவெடுத்தாருன்னா நேர கடையில தான் போய் நிக்கிறார். அந்த கடையில அந்த டப்பாவுக்கு அவர் என்ன பேர் சொல்லி வாங்குறார்? பூச்சி மருந்து டப்பா கொடு, வயலுக்கு பூச்சி வந்துருச்சு அப்படின்னு தான். பூச்சி மருந்துக்கு பேர் சொல்லி வாங்குற பழக்கம் எல்லாம் விவசாயிட்ட கிடையாது. இன்னும் எந்த பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கணும்ங்கிறதெல்லாம் விவசாயிக்கு தெரியாது. கடையில என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் மருந்து. அப்படின்னா ஆக்சுவலா என்ன செய்யணும்? மருந்து அப்படின்னா நோயை குணப்படுத்தணும், அதுதான் மருந்து. ஆனா பூச்சி மருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பூச்சி மருந்த 2 சொட்டு நீங்க குடிச்சீங்கன்னா நீங்க அவுட், 2 சொட்டு ஆடு மாடு குடிக்கிற கழனி தண்ணியில விழுந்தா ஆடு மாடு அவுட், 2 சொட்டு களத்துமேட்டுல விழுந்தா கொத்துற கோழி அவுட். ஆனா அதுக்கு பேரு பூச்சி மருந்துன்னு சொல்றோம். ஆக்சுவலா அதுக்கு பேர் என்ன? உடனே சொல்லுவாங்க பூச்சி கொல்லிம்பாங்க. பூச்சி கொல்லியும் தவறான மொழிபெயர்ப்பு. பூச்சியை மட்டும் போட்டு தள்ளினாதான் அதுக்கு பேர் பூச்சி கொல்லி. இது உசுரோட இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுற விஷம், உயிர் கொல்லி விஷம். ஆனா என்னன்னு சொல்லி விக்கிறோம்? பூச்சி மருந்துன்னு. விவசாயிய பழக்கப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட வார்த்தை. இப்போ விவசாயி அதை விஷம்னு தெரியாம அதை எல்லா விதமான பயிர்களுக்கும் அடிச்சுட்டு வர்றார். அது பர்டிகுலரா இங்க பேச கூப்பிட்டது பன்ருட்டி பகுதியில முந்திரியும் பலாவும் ரொம்ப ஃபேமஸான பயிர்கள். முந்திரிக்கு ஆல்ரெடி மருந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விவசாயி. பலா மரத்துக்கும் மருந்து அடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இப்ப 2 ரவுண்டு மருந்து வரைக்கும் போயிட்டாங்க. மருந்து அடிக்காத இயற்கை முறை விவசாயம், அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க என்னை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம மக்களுக்கும் உள்ள புரிதல், பூச்சி அப்படின்னாலே பயிரை தாக்குற பூச்சி அப்படின்னு தான் நினைக்கிறோம். எப்படி மனுஷன்ல 2 வகை இருக்கோ அதுல மாதிரி பூச்சிலையும் 2 வகை. என்ன 2 வகை? பியூர் வெஜிடேரியன், பியூர் நான் வெஜிடேரியன். பயிரோட உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க வளர்க்கிற மக்காச்சோளமா இருக்கலாம், நெல்லா இருக்கலாம், பருத்தியா இருக்கலாம், மிளகாயா இருக்கலாம், கத்திரிக்காயா இருக்கலாம், அது மாவா இருக்கலாம், முந்திரியா இருக்கலாம், கரும்பா இருக்கலாம், பலாவா இருக்கலாம். இந்த மரங்களை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்துற பூச்சி வெஜிடேரியன் பூச்சி. இன்னொரு குரூப் இருக்கு, நான் வெஜிடேரியன் பூச்சி. நான் வெஜிடேரியன் பூச்சினா என்னது? பயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்துற பூச்சிய புடிச்சு திங்கிற பூச்சி, அதை அட்டாக் பண்ணி சாப்பிடுறது. பூச்சியிலேயே 2 டைப், ஒன்னு பியூர் வெஜிடேரியன், இன்னொன்னு பியூர் நான் வெஜிடேரியன். நார்மலா எந்த வயல்லையும் பூச்சி அப்படின்னு வந்துட்டா அந்த பூச்சிக்குள்ள இந்த 2 கலவையும் சேர்ந்துதான் இருக்குது. 2 வெஜிடேரியனும் இருக்கு, வெஜிடேரியன் இருந்தா நான் வெஜிடேரியன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஒரு காடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த காட்டுக்குள்ள புலி இருக்கிறதா கணக்கு எடுத்துட்டா, புலி இருக்கிறதா கணக்கு எடுத்துட்டாலே புலியத்தான் கணக்கு எடுக்கிறாங்க. புலி இருக்கிறதா கணக்கு எடுத்துட்டாலே அங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? மான் இருக்கிறதா அர்த்தம். மான் இருந்தாதான் புலி அங்க உயிர் வாழ முடியும். புலிக்கான உணவு மான் ஆல்ரெடி காட்டுக்குள்ள இருக்கு. மான் இருந்துட்டாலே என்ன அர்த்தம்? அந்த காட்டுக்குள்ள மானுக்கான உணவு புல்லு இருக்கிறதா அர்த்தம். இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஒரு இயற்கை சமநிலை. அது மாதிரி எந்த பயிர்கள் அப்படின்னாலும் அந்த பயிர்களை தாக்குற கெடுதல் செய்யற பூச்சி, அந்த கெடுதல் செய்யற பூச்சியை தாக்குற நல்லது செய்யற நான் வெஜிடேரியன் பூச்சி, 2ம் கலந்த கலவை. அது பர்டிகுலரா எந்த பயிர்லையும் நீங்க பூச்சி மருந்துன்னு விஷம் தெளிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பயிர் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாயிருச்சுன்னா
அந்த பூச்சியில ரெண்டு வகையும் இருக்குதுன்னு பார்த்தோம். பர்டிகுலரா உங்க வயலுக்குள்ள 100 ஜாதி பூச்சி வந்துருச்சு அப்படின்னா அதுல 25ல இருந்து 40 ஜாதி பூச்சி கெடுதல் செய்யற பூச்சிகள், மிச்சம் 60 ஜாதி நல்லது செய்யற பூச்சிகள். இந்த நல்லது செய்யற பூச்சிகளை வச்சு கெடுதல் செய்யற பூச்சிகளை காலி பண்றதுக்கு பேர் தான் இயற்கை வேளாண்மையோட முக்கிய பங்கு. இந்த நல்லது செய்யற பூச்சிகளை உங்க வயலுக்கு எப்படி கொண்டு வரணும்? அடுத்த வருஷம் பார்க்கும்போது இந்த பலாத்தோப்பே கொஞ்சம் வித்தியாசமா காட்சி அளிக்கும். நல்லது செய்யற பூச்சிகளை உங்க வயலுக்கு வர வைக்கணும்னா உங்க வயல்ல நல்லது செய்யற பூச்சிகளை இழுக்கிற டெக்னிக்கை கொண்டு வரணும். நீங்க மெயின் பயிர் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. மெயின் பயிர் நெல்லா இருக்கலாம், கத்தரியா இருக்கலாம், மிளகாயா இருக்கலாம், தக்காளியா இருக்கலாம். என்னடா பலாவுக்கு பேச வந்துட்டு இதுக்கு பேசுறாருன்னா இந்த பயிர்களுக்கு பேசுற டெக்னிக் தான் பலா தோப்புக்கும் பலா மரத்துக்கும் வரப்போகுது. இப்ப மெயின் பயிர் என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த மெயின் பயிரை சுத்தி வரப்பு முழுக்க தட்டப்பயிருன்னு சொல்ற காராமணிய நெருக்கமா நட்டு வச்சுட்டீங்கன்னா தட்டப்பயிருன்னு சொல்ற காராமணிக்கு அசுவினி அப்படின்னு சொல்ற அசுவினி இலைக்கு பின்னாடி பூரா கருப்பு கலர்ல பார்க்கலாம் உங்களால. அசுவினின்னு சொல்ற அந்த கெடுதல் செய்யற பூச்சி தட்டப்பயிர் முழுக்க வந்து அப்பிக்கிறோம். அசுவினி வந்துருச்சுனாலே அசுவினியை அட்டாக் பண்றதுக்கு நல்லது செய்யற பூச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நல்லது செய்யற பூச்சி ஒரு 3 பூச்சியை சொல்லிட்டு இந்த டெக்னிக்கு வரலாம். நல்லது செய்யற பூச்சி நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது செலந்தின்னு சொல்ற 8 பூச்சி. செலந்தின்னு சொல்ற 8 பூச்சியை நீங்க எங்கெல்லாம் பார்த்திருக்கிறீங்க? 2 செடிக்கு நடுவுல 2 இலைக்கு நடுவுல வலை பின்னி வலையில சென்றுலயோ ஓரத்துலயோ செலந்தி உக்காந்துருக்கு. எதுக்காக உக்காந்துருக்கு? மவனே வலையில வந்து எவன் மாட்டினாலும் சரி அவனை இப்ப நம்ம பலாப்பழ பிரியாணி திங்கிற மாதிரி பிரியாணி போடுறதுக்காக காத்துக்கிட்டு. இப்ப ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு மூவ் ஆகிற ஏதாவது ஒரு கெடுதல் செய்யற பூச்சியோ புழுவோ வந்து அந்த செலந்தி வலையில மாட்டிக்கிருச்சுன்னா அந்த செலந்தி வலையில சென்றுலயோ ஓரத்துலயோ உக்காந்துருக்க செலந்தி பூச்சிக்கு எது சிக்னல்? இந்த மாட்டிக்கிட்ட பூச்சி ஐயோ எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டமேன்னு உள்ளேயும் வெளியவும் ஆட்டும் வலைய. ஆட்டல் தான் சிக்னல். யாருக்கு சிக்னல்? செலந்திக்கு. திடுத்திடுன்னு ஓடி வரும். சிக்கிட்டாண்டா எனக்கு ஒரு அடிமை, இன்னைக்கு பிரியாணி இவன் தாண்டா அப்படின்னு ஓடி வரும். ஓடி வந்தவொடனே செய்யற முதல் வேலை என்ன? செலந்தி செய்யற முதல் வேலை என்ன? எத்தனை பேர் செலந்தி வலைய கூர்ணிப்பா கவனிச்சு பார்த்திருக்கீங்க? மாட்டின பூச்சி ஆட்டி விட்டு மாட்டின புழு ஆட்டி விட்டு அந்த வலையை அறுத்து தப்பிக்க வெளியேற ட்ரை பண்ணும். ஆனா இந்த செலந்தி என்ன செய்யும்? திடுத்துடுன்னு ஓடி வரும். ஓடி வந்தவனே செய்யற மொத்த வேலை எனக்காக மாட்டி இருக்கிற உன்னைய விட்டா நீ என்னோட வலைய அறுத்துருவ, நீ அசையாம கெட அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்கிற வலைய வச்சு அதை அசைய விடாம கட்டும். செலந்தி வலையில எந்த இடத்துல எந்த பூச்சி மாட்டிருக்கோ மாட்டின இடத்திலேயே அரெஸ்ட் பண்றதா செலந்தியோட வேலை. அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்திலேயே கட்டி முடிச்ச பிறகு செலந்தி என்ன செய்யும்? சாப்பிடும். எப்படி சாப்பிடும்? அதுதான் இங்க மேட்டர். எப்படி சாப்பிடும்? நம்ம சாப்பிடுறதுக்கு வாய், மேல் உதடு, கீழ் உதடு, நாக்கு, பல்லு. செலந்திக்கு வாயில் மேல நம்ம சொல்ற அந்த நாக்கு பல்லெல்லாம் கிடையாது, உதடெல்லாம் கிடையாது. செலந்தி வாயில 2 குழாய். ஒரு குழாய் வழியா அந்த அரெஸ்ட் பண்ண பூச்சி மேல செலந்தியோட எச்சிய துப்பும். செலந்தி எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா மாட்டின பூச்சி 5 நிமிஷத்துல செரிச்சிடும். ஒரு குழாய் வழியா துப்பியாச்சு, இன்னொரு குழாய உள்ள சொருகி ஜூஸ் மட்டும் உறிஞ்சிட வேண்டிய. அதனாலதான் செலந்தி வலையில நீங்க என்ன பார்க்கலாம்? மாட்டின பூச்சியோட உடம்பு கூடு உள்ள நோட்டர். மாட்டின பூச்சிகளோட உடம்பு கூடு மட்டும்தான் செலந்தி வலையில இருக்குமே தவிர அந்த செலந்தி வலையில மாட்டின பூச்சிகளோட ஜூஸ உறிஞ்சு குடிச்சிடும். இதுதான் செலந்தியோட கேரக்டர். செலந்தி ஒரு 1 நம்பர் நான் வெஜிடேரியன் பூச்சி வகையை சேர்ந்தது இல்லை. ஏன்னா பூச்சி எல்லாத்துக்குமே 6 கால். 6 கால் இருந்தாதான் அது பூச்சி. ஈயா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம், குளவியா இருக்கலாம், வண்டா இருக்கலாம், வண்ணத்து பூச்சியா இருக்கலாம், அந்து பூச்சியா இருக்கலாம். எல்லாத்தையும் பிடிச்சி எண்ணி பாருங்க. 6 கால். 6 காலுக்கு ஒத்த கால் கூட இருந்தாலும் அது பூச்சி கேட்டகரியிலேயே வராது. அதனாலதான் தமிழ்நாட்டுக்காரன் அதுக்கு அந்த பேர் வச்சிருக்கான். செலந்திக்கு என்ன பேர்? லோக்கல் பேர் என்ன? 8 கால் பூச்சி. பூச்சி மாதிரி இருக்கு, பூச்சிக்கு நடுவுல உக்காந்து இருக்கு, பூச்சியை பூரா போட்டு தள்ளுது. ஆனா பூச்சி கேட்டகரியில வராது.
அதனாலதான் அதுக்கு பேர் எட்டுக்கால் பூச்சி. உலகத்துல வேற எவனும் இந்த பேர் வைக்கல அந்த பூச்சிக்கு. நம்ம ஆள் மட்டும்தான் அந்த பேர் வச்சிருக்கான். பூச்சி கேட்டகரியில வராது. ஆனா பூச்சியை சாப்பிடுறதுல மெயின் பங்கு வகிக்கிறது சிலந்திகள்.